சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லம். இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கேம்ப் ஆஃபீஸாக கடந்த 5 ஆண்டுகள் செயல்பட்டது. அரசு அலுவலர்கள், பல அரசு துறை செயலாளர்கள், அலுவலர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சரை சந்தித்த ஒரு இடமாக கேம்ப் ஆஃபீஸாக பல நிர்வாக நிகழ்வுகளுக்கு சான்றாக இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அறை என்பது இருந்திருக்கும். ஸோ இந்த அறையிலையும் சரி, திரு ஸ்டாலின் அவர்களுடைய மசில் மெமரிலையும் சரி, நிறைய நிர்வாக முதிர்வு இருக்கும், அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம மக்கள் ஆதரவோடு வென்றிருந்தாலும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பெரிய சாதுரியவாதிகள் கூட அவங்க உள்ள வரும்போது இருக்கக்கூடிய அனுபவமும் அவங்களுடைய ஆற்றலும் அவங்க ஒரு முதுபெரும் தலைவர்களாக உயரும் போது அது இன்னும் பரிமளிக்கும், இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதற்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் அரசியல்லையோ நிர்வாகத்திலேயோ எந்த செயல்பாட்டிலேயோ உண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய பட்டறிவு. ஏன்னா நம்ம நிறைய புத்தகத்தில் படிச்சிருப்போம், காட்சிகளாக பார்த்துருப்போம். ஒரு ரிங் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் உண்டு, அதுக்கு ஒரு பெரிய ஆழம் உண்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அது கொடுக்கக்கூடிய பட்டறிவையும் கூட நம்ம உள்வாங்கிக்கணும். அவர் எதிர்நிலையில் இருந்தவர் தான், நம்ம எதிர்நிலையில தான் களமாடினாலும் ஆனாலும் கூட அவருக்குன்னு ஒரு நிர்வாக முதிர்ச்சியும் அனுபவம் இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஒரு பாடம் எடுத்துக்கலாம், அவர்கிட்டேருந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்கலாம், ஒரு திசையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட திரு விஜய் அவர்கள் அவர்கிட்டேருந்து நீங்கள் உங்கள் அனுபவத்திலேருந்து என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு நிறைய பாடமும் அனுபவமும் நிர்வாகத்தில் அரசியல் இருந்திருக்கும். வாட் இஸ் த அட்வைஸ் யூ ஆர் ஆஃபரிங் டு மீ அப்படின்னு இயல்பாக கேட்கக்கூடும். திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு பெருந்தன்மையான அரசியல்வாதியா அவர் பரிமளித்திருக்கிறார். அவர் எடுத்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை நம்ம உற்று கவனிக்கணும். 2017ஆம் ஆண்டுல அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருந்தார். அன்னைக்கு அதிமுக சலசலப்புகள் இருந்தது. அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டது? அவர் வாய்ப்பிருந்தால் அந்த ஆட்சியை கவிழ்த்திருக்க முடியும். ஆனால் அந்த சூழல் வந்த போதும் கூட உடனே நம்ம முதலமைச்சராக அமர்ந்திருக்கலாமே அப்படின்னு அந்த எக்ஸ்பிளரேஷன்ஸ்லாம் இருந்ததா கூட கூறப்படுகிறது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருந்தாராம். இல்லை, நாம் மக்களை சந்தித்து வென்று வர வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். இந்த சூழல்ல கூட ஒரு ஸ்திரமில்லாத ஒரு தொங்கு சட்டமன்றத்தில் திமுக அதிமுகலாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான எக்ஸ்பிளரேஷன்லாம் நடந்ததா சொல்லப்படுகிறது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக நின்றிருக்கிறார். இல்லை, நான் ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது, அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பப்ளிக் பிரகடனமாகவே கொடுத்து, ஒரு பேட்டியாக கொடுத்து, we will not disturb the new government அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், இன்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசுக்கான ஆதரவு என்பது இந்த தருணம் வரைக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டாளிகளுடைய ஆதரவோடு இந்த உறவு தொடர்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதில் நீங்க பார்க்கிறோம், இது மாதிரியான ஒரு வித்தியாசமான அரேஞ்ச்மெண்ட்டை தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு முன்னாடி பார்த்திட முடியாது. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசுக்கு பெரும்பான்மையை வழங்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், IUML இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அரசுக்கு ஆதரவு, திமுகவோடு உறவு அப்படின்னு. ஸோ நிறைய வகைகளில் வித்தியாசங்களை பார்க்கின்றோம். நம்முடைய திரு தாமோதரன் பிரகாஷ், மூத்த பத்திரிகையாளர், இணைந்திருக்கிறார். திரு பிரகாஷ், இது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான சமிக்ஞையாக, 2 தரப்புக்கும் பாராட்டு கிடைக்க வேண்டிய ஒரு சமிக்ஞையாக இந்த முனைப்பு எடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கும், இந்த முனைப்புக்கு இசைவு தெரிவித்து அதை ஏற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சருக்கும் பெரிய பாராட்டுக்கு உரியவர்களாகத்தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. இது முன்னாடி ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இடையில இது நடந்ததே கிடையாது. இத்தனைக்கும் அவங்க 2 பேர் வீடும் பக்கத்து தெரு தான். போயஸ் கார்டன் அங்க இருக்கு, கோபாலபுரம் இங்க இருக்கு. ஜஸ்ட் 1/4 கிலோமீட்டர் தொலைவு கூட கிடையாது 2 பேர் வீடும். ஆனா 2 பேரும் சந்திச்சதில்ல. 2 பேர் வீட்டுக்கும் 2 பேரும் போனதும் வேண்டிய தருணங்கள்ல கூட சந்திச்சதில்ல. CIC போன்ற சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் போன்ற இந்த கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ஸ் நிரப்பும் போது the law warrants or the custom warrants CMவும் LOPயும் பார்க்கணும் அப்படின்னு அந்த சமயங்களை கூட அவங்க தவிர்த்திருக்கிறாங்க. இருவரும் தவிர்த்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷனே ஒரு வித்தியாசமான ஃபார்மேஷன் அமைஞ்சிருக்கு. சட்டம் மட்டும், உடம்பு மட்டும் என்று சட்டை இன்னொருத்தருதுன்ற மாதிரி ஒரு படத்துல வர மாதிரி கவர்மெண்ட் விஜய் ஆதரவு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு அப்படின்ற அடிப்படையில அமைஞ்சதுனால இது ஒரு வித்தியாசமான கான்டெக்ஸ்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்.
அதனால வந்து அவரு எல்லாரையுமே டேக் ஆன் பண்றாரு. அவரு மதிமுக பொதுச் செயலாளர் ஆகட்டும், திகாவுடைய தலைவர் வீரமணி ஆகட்டும். இப்போ முதல்வரை சந்திச்சது வேணா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி கூட சொல்லலாம். ஆனா திகா வீரமணிக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்ல. ஆனா அவர் வந்து போய் அரசியல் ரீதியா இல்லாதவரை போய் மதிமுக நம்பர்ஸ் அவங்களுக்கு உதவ போறதும் இல்லை. ஏன்னா மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்களும் திமுக சின்னத்துல வென்றவங்க. சோ அதெல்லாம் தாண்டி அந்த அரசியல் தேவைகளை எல்லாம் தாண்டி ஒரு நல்ல நடவடிக்கையா தான் பார்க்கணும். நல்ல நடவடிக்கை இது. தமிழக அரசியல்ல வந்து ஒரு நல்ல மைல்கல்லா இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. பகைமை இல்லாம ஒரு நல்ல அரசியல, ஆரோக்கியமான அரசியல 2 தரப்பும் கொண்டு போறதுக்கான ஒரு விஷயம் என்பது இருக்கு. இன்னும் மிச்சம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் ஒரு நேரா போய் பார்த்துட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, அவர் மட்டும்தான். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க போறார், குடியரசுத் தலைவரை சந்திக்க போறார், குடியரசு துணைத் தலைவரை சந்திக்க போறார், உள்துறை அமைச்சரை சந்திக்க போறார், நிதித்துறை அமைச்சரை, மத்திய நிதித்துறை அமைச்சரை சந்திக்க போறார். இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ ஒன்லி மிஸ்ஸிங் வந்து இபிஎஸ் உடனான சந்திப்பு. ஏன்னா அவரும் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு தமிழ்நாட்டை நிர்வகித்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பட் இதுவும் அவரோட கன்சிடரேஷனா இருக்குமா? ஏன்னா இட் இஸ் வெரி ரியல். நீங்கெல்லாம் கூட மறுக்க மாட்டீங்க, உங்களுக்கு இன்னும் கூட ஆழமான தகவல்கள் தெரியும். அதிமுக திமுகவெல்லாம் சேர்ந்து விஜய் ஆட்சிக்கு வராம தடுக்கலாங்கிற முயற்சி எல்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டது. ஆனா அதுல திரு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டோ தான் முக்கியமா பார்க்கப்பட்டது. இல்லைங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவர் தான் இறுதி முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா திரு திருமாவளவன் சொன்னா திரு ஸ்டாலின் ஓகே சொன்னதால தான் நான் வர்றோம் அப்படின்னு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஐயுஎம்எல் மேல திமுக தலைவருக்கு ஒரு பெரிய லெவரேஜ் இருக்கு, அதை அவங்க வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதான் சொன்னாதான் கேட்போம் அப்படின்னு. சோ திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தா நம்ம ஃபார்மேஷனை தவிர்த்திருக்கலாம். ஆனா அவர் பெருந்தன்மையா அவங்க கூட்டணி கட்சிகள் கூட நமக்கு ஆதரவு அளிக்கும் போது அதை தடுக்காம இருந்தாரு. அவருடைய பெருந்தன்மையை பாருங்கன்னு திரு விஜய் அவர்கள் அவருடைய பெருந்தன்மையின் அடிப்படையில், திரு விஜய் அவர்களுடைய பெருந்தன்மையான மனதின் அடிப்படையில் ஸ்லாகித்து பெருந்தன்மையும் சந்திக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஆமா, அதாவது நல்ல விஷயங்களோட தானே சேரும். அந்த அளவுல இதை பார்க்கலாம். ஸ்டாலின் அதுல வந்து ஒரு முன்முயற்சி எடுத்தாரு. இந்த அரசு வந்து கவிழ்ந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, பாஜக வந்து கவர்னர் மூலமா வந்து ஒரு வீட்டோ பவரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஸ்டாலின் மிக கவனமா இருந்தார். அந்த ஜனநாயக மாண்பை காப்பாத்துறதுக்கு உறுதியா இருந்தார். என் கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணும் போனோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அரசியல் செய்யல. ஸ்டாலின் எப்பவுமே ஓட்டு போட்டவனுக்கும் முதல்வர், ஓட்டு போடாதவருக்கும் நான் முதல்வர் பாரு. இப்ப விஜய் வந்து அதே பாணியை கடைபிடிச்சு எதிர்கட்சி ஆனாலும் சரி, கூட்டணி கட்சி ஆனாலும் சரி, சர்வ கட்சி ஆனாலும் சரி, அனைத்தும் என் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு தாரக மந்திரம் கூட போறாரு. உண்மையிலே ஸ்டாலின் நினைச்சிருந்தா இந்த கவர்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்காது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று இருந்தா. ஆனா அதுக்கு அவர் அந்த முடிவை எடுக்காம போறதுக்கு காரணம் அவருடைய பெருந்தன்மை மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக இருந்த ஒரு தேவையும் கூட அந்த முடிவை அவரை எடுக்க விடாம. இதோட ட்ரிக்கல் டவுன் பாருங்களேன், இது அடுத்த ஜெனரேஷன்லயும் இந்த ஒரு நன்மதிப்பை கொண்டு வருதுங்கிறத பார்க்கின்றோம். நம்ம உடைச்சு பேசுவோமே, திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ திரு விஜய் அவர்களுக்கோ எந்த பகையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. they belong to different. தேர்தல் பிரச்சாரத்துல கூட விஜய் எதிர்த்து கடுமையா பேச. பட் ஆனா என்ன ஒரு இயல்பான புரிதல் இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு கோல்ட் பீஸோ கோல்ட் வாரோ திரு உதய் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் தான் இருக்குங்கிறது ஒரு யூகமா அனுமானமா இருக்கு. ஆனா அவர்களும் கூட இன்னைக்கு இந்த சந்திப்போடைய விளைவாக முகமெல்லாம் மலர்ச்சியோடு இவர் வந்து வீட்டு வாசல்ல வந்து வரவேற்று கட்டி அணைத்து உள்ளே அழைத்து செல்கிறார். he is also part of the meeting. ஏதோ ஒரு கசப்பு இருந்திருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அதுவும் கூட ஒரு பனி போல மறைந்து போறத பாக்குறோமா? ஆமா, கண்டிப்பா. இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையுது. எம்எல்ஏவா பதவி ஏற்கும் போது கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய் பக்கம் திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த ஸ்டாலினை சந்திக்கிற இந்த நிகழ்வு வந்து நடக்குது. பிரேமலதா பதவி ஏற்கும் போது எழுந்து நின்று வணங்கிய விஜய் அங்க உதயநிதி வரும்போது ஒரு டப் இருந்தது. அங்க
ஆனா அந்த டப்ப கூட இப்போ வந்து கூல் பண்ற அளவுல எவ்வளவு கூலா இருக்குன்னா 2 பேரும் ஆற தழுவுறாங்க. ரெண்டு பேருடைய முகத்திலயும் அவ்வளவு முகமலர்ச்சி. ஒரே 3 சீட்டர்ல 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. இன்னொன்னு 2 பேரும் இணைந்து பணியாற்றியவங்க தான். அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் கடந்த காலத்துல இருக்கு. நடுவுல என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் அவங்க இணைந்து பணியாற்றியவங்க, திரைத்துறை கலீக்ஸா பணியாற்றியவங்க, ப்ரொடியூசர் டாப் ஸ்டார்னு பணியாற்றியவங்க, ஒரு சூப்பர் ஹீரோன்னு பணியாற்றியவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நண்பர்களுக்கு இடையே கூட பார்த்துருப்போம், ரொம்ப நாளாக பேச மாட்டோம். அந்த ஐஸ் பிரேக்கிங் மொமெண்ட் தான் ரொம்ப சவாலானது. ரொம்ப நாள் பேசலன்னா தர்ம சங்கடமாக இருக்கும். அந்த ஒரு தருணம் கடந்துட்டோம் அப்படின்னா, ஏதோ சிரிச்சிட்டோம், பேசிட்டோம், பிளசன்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அடுத்தப்புறம் அப்படியே தளர்ந்துடும், ஒரு பழைய இயல்புக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்டாக தான் இந்த மொமெண்ட்டை நம்ம அவதானிக்கிறதா. அந்த ஐஸை பிரேக் பண்ணது விஜய். கரெக்ட், யூ ஆர் ரைட். ரொம்ப சரியா கிரெடிட் கொடுத்தீங்க. யூ ரைட். அந்த ஐஸை பிரேக் பண்ணது விஜய். வாழ்த்துக்கள் விஜய்க்கு, வாழ்த்துக்கள். ஓகே, பட் அந்த ஒரு இனி எதிர்க்கட்சிகள் அப்படிங்கறத தாண்டி எதிர்க்கட்சிகளா செயல்படுவாங்க. ஆனா எதிரி கட்சிகளா இருக்க மாட்டாங்க. ஒரு அரசியல் ரீதியா எதிரது நிலைப்பாடு தான் எடுத்துக்க முடியும். இன்னைக்கு தவேக தழைக்கணும்னாலும் திமுகவை எதிர்க்கணும், திமுக தழைக்கணும்னாலும் அரசை எதிர்க்கணும். அது வந்து 2 பேருடைய இயல்பான தேவை. நம்ம அமைப்பே அப்படிதான் உருவாகி இருக்கிறது. எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் தினமும் கொஞ்சிட்டு இருந்தா வேற யாராவது கூட வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சந்தில அதிமுக சிந்து படலாம், இல்ல எனி விச் வே அதிமுக கூட இந்த ஒரு கர்ட்டசியை அவங்க இது பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு காம்படிட்டிவ் பாலிடிக்ஸை தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லெஜிஸ்லேச்சர் 2 தரப்பும் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அது ஒரு தனிப்பட்ட பகையா இருக்காது. ஒருவேளை ஏதோ தனிப்பட்ட கசப்புகள் வேற ஒரு சூழலை உருவாங்கியிருந்தாலும் கூட அது இன்னைக்கு தளர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? கண்டிப்பா அது ஒரு பெரிய அளவுக்கு தளர்ந்திருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான தமிழக அரசியலுடைய ஒரு தொடக்கம். திமுக கொள்கைகள் தான் வந்து விஜய் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 1000 ரூபாய் கிடைக்குமா, 2500 ரூபாய் கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.